அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் தாவீதின் இருப்பிடமாகிய சிக்லாக்கு வந்து எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள். அவருடைய உடைமை பொருட்கள், குடும்பத்தினர், உடன் இருக்கிறவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் சூறையாடி கொண்டு போய் எல்லாவற்றையும் எரித்து போட்டிருப்பார்கள். தாவீதும் அவனுடைய சேனையும் பெலிஸ்தருக்கு உதவி செய்ய போய் திரும்பி வந்து பார்க்கிற போது எல்லாம் இழந்து போன நிலையிலே உடன் இருக்கிறவர்களை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்த வேளையில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின் தொடரலாமா? தொடர்ந்தால் பிடித்து விடுவேனா? ஆண்டவர் சொல்லார், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று ஆண்டவர் சொன்னபடியே நாம் வாசித்த அந்த வேத வசனத்தில் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அமலேக்கினுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது, ஆகையினால் காலங்காலமாய் யுத்தம் நடக்கும் என்பதை ஆண்டவர் அங்கு உணர்த்துகிறார். பாருங்கள், அமலேக்கியன் என்று சொல்லுகிற போது அது சாத்தானுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டே வருகிறான். தாவீதின் உடைமை பொருட்களை அவர்கள் எப்படி சூறையாடி கொண்டு போனார்களோ அதே போல இன்றைக்கு அநேகருடைய சரீர சுகத்தை பிசாசு பிடுங்கி விடுகிறான். நிறைய பேர் வியாதியினாலே கஷ்டப்பட்டு தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மருந்துகளாலும் மருத்துவமனைக்கும் செலவழித்து மிகுந்த துன்பம் அடைகிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லும் போது, பிரதர், எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், கண்ணீரோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணமாகாமல் கஷ்டப்படுகிறார்கள், தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். இது அத்தனைக்கும் மறைவாய் கிரியை செய்கிறது இந்த அமலேக்கை போல பிசாசினுடைய கிரியைகள். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நீங்க நல்ல நிலைமையில இருந்து ஆசீர்வாதமா இருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் உங்கள் சரீரத்தினுடைய சுகத்தை இழந்து, அழகை இழந்து, அந்தஸ்தை இழந்து, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை இழந்து நீங்கள் தவிக்கிறீர்களா? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், தாவீது சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து ஒன்று கூட குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அவர்கள் ஒரு காலத்திலே நல்ல செழிப்பா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். சத்துரும் அவர்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் போராடினான். எல்லாவற்றையும் இழந்து போய் மிகுந்த கண்ணீரோடு வந்து விட்டார்கள். ஆனால் கடைசியில கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு தென்படுவேன். நீங்கள் என்னை தேடினால் நான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வேன். முதலாவது தேவனையும் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். வசனத்தின்படியே மாத்திரமல்ல, நானும் பார்த்திருக்கிறேன், ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில எவைகளை இழந்திருக்கிறீர்களோ சோர்ந்து போகாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள், உங்கள் ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதிருங்கள், தேவனை தேடுகிறதை விட்டு விடாதிருங்கள். பிசாசு அதற்காகத்தான் உங்களுடைய உடைமை பொருட்கள், உங்கள் ஆஸ்திகள், உங்கள் சரீர சுகத்தை இழக்க வைக்கிறான். இப்பொழுதுதான் அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும், அதிகமாய் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தருவார். உங்கள் திருமண வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறதா, தேவன் திரும்ப உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் தொழில் ஒன்றுமில்லாமல் போய் கிடக்கிறதா, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தொழிலை திரும்ப கட்டி எழுப்புவார். உங்கள் படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா, தேவன் திரும்பவுமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதமான வேலையை கொடுப்பார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன்,
தாவீது ஒன்றும் குறையாமல் பெற்றுக்கொண்டான். அந்த வசனத்தின் ஆரம்பத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனதை எல்லாவற்றையும் பெற்று கொண்டார்கள். அதே போல பிசாசு உங்கள் வாழ்க்கையில கொள்ளையாடி கொண்டு போனதை தேவன் இந்த நாட்களில் திருப்பி கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்த போகிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நிச்சயம் இந்த அற்புதத்தை இந்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, தாவீது உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரை ஜெயம் பெற்று அமலேக்கியர்கள் கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல சத்துரு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக. திரும்ப கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், நன்மை கிடைக்கட்டும். அப்பா, இப்பொழுது நம்முடைய வல்லமை குடும்பங்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.